குலசாமியை உடலில் எப்படி அழைக்கிறது? என் மேலே சாமி வருது. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை குறைய நான் கேட்கணும். அப்போ என் மேலே வந்த சாமியை நான் அழைக்கணும்ல. நான் எப்படி அந்த சாமியை அழைக்க முடியும்? இல்லை என்னால் அழைக்க முடியுமா? அந்த சாமி அழைச்சா வருமா? சாமியாடி வரும் மக்கள், மருளாடி வரும் மக்கள் என்ன சொல்கிறாங்க? அவர்கள் அவர்கள் மேலே வர்ற தெய்வத்தை, அவர்களை காத்து வர்ற தெய்வத்தை அழைச்சி அதன் மூலியமாக அருள்வாக்கு சொல்லி எல்லா மக்களையும் காத்து வர்றாங்க. அதே மாதிரி சாதாரண ஒரு சாமியாடி, ஒரு மருளாடி இல்லை, ஒரு சாமி ஆடுற ஒரு பங்காளி, அவர் மேலே புதுசாக சாமி வருது, இல்லை அவர் குலசாமி கோயிலில் வருஷம் போய் சாமி ஆடுறாரு அப்படின்னா, அவர் எப்படி அந்த குலசாமியை அவர் உடம்புல வர வைக்க முடியும்? அவங்க சாமியை அழைச்ச உடனே சாமி வந்துருமா? இப்போ மனுஷனுக்கும் சாமிக்கு என்ன வித்தியாசம்? ஒரு தெய்வத்தை நாம் அழைக்கிறோம் அப்படின்னா, ஒரு சாமி இந்த உடலில் தொடணும், இந்த தேகத்தில் வந்து நிற்கணும், அந்த நாவலை பேசணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள்லாம் இருக்கும்ல. எல்லாராலையும் தெய்வத்தை அழைச்சிட முடியாது. எல்லாராலையும் அழைச்சி எல்லாருக்கும் அந்த சாமி வந்துடாதுல்ல. நீங்கள் அதை பற்றி தான் நான் அறிஞ்ச ஒரு சில நிகழ்வுகளை அறிவ நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். அதாவது தெய்வத்தை பொறுத்தளவு நாம வணங்குற குலசாமி அல்லது நம்ம மேலே வர்ற சாமியை பொறுத்தளவு நாம் எந்த ஒரு எதிர்பார்ப்புகளையும் நம்ம சாமி மேலே நாம் வைக்கக்கூடாது. நம்மளுடைய தேவை இருந்து அந்த சாமி நமக்கு செய்கிறத காலத்துக்கு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் வழி இல்லையே, வழி இல்லை. நிறைய பிரச்சனைகள், நிறைய சங்கடங்கள், நிறைய கேள்விகளுக்கு பதில் தெரியலை, நிறைய குழப்பங்கள், இது எப்போ சரியாகும் அப்படிங்கிற எண்ணற்ற கேள்விகள்லையும் குழப்பங்கள்லையும் இருக்கிற பெருமக்களுக்கு தான் இன்னைக்கு இந்த பதிவு. சரிங்க, உங்கள் மேலே சாமி வருது. அந்த சாமியை நீங்கள் உங்கள் உடலில் நீங்கள் அழைக்கணும். இப்போ நான் இருக்கேன்னா என் சாமியை என் உடலில் நான் அழைக்கணும்னா நான் என்ன செய்யணும்? முதல்ல என் மனசாட்சிக்கு தெரியும் அந்த தெய்வத்துக்கு நான் உண்மையாக இருக்கனா, என்னுடைய தேக உண்மையாக இருக்கா, என்னுடைய மன உண்மையாக இருக்கா? என் மனசாட்சிக்கு தெரியும், எனக்கு தெரியும். எல்லாத்துலேயும் நான் உண்மையாக இருந்தால் தான் அந்த சாமியவே நான் அழைக்கணும். நான் சரியா இல்லை, நான் உண்மையாக இல்லை, நான் சுத்தபத்தமாக இல்லை, என் மனசு கலங்கப்படுது, கஷ்டப்படுது, என் மனசு ஒரு நிலப்படலை, நான் தெய்வத்தை சரியாக நினைக்கலை, வணங்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நான் அழைச்சா என் மேலே வர்ற சாமி வருமா? நான் அழைக்கவே கூடாதுங்க. ஒரு பொருளை தொடணும், ஒரு பொருளை பார்க்கணும் அப்படின்னா அந்த பொருளை பார்க்கணும், தொடணுங்கிறதுக்கு ஒரு சில அடிப்படை தகுதிகள் இருக்கா அப்படிங்கிறத நாம் முதல்ல நம்ம ஆராயணும். இல்லைங்க, என்கிட்ட எதுவுமே இல்லை, அப்படி இல்லை, ஒழுக்கத்தில் இல்லை, நல்ல பழக்க வழக்கங்களில் இல்லை, தெய்வ வழிபாட்டில் இல்லை, ஏதோ ஒரு தடவை சாமி வந்துச்சு அவ்வளோதான், அடுத்து கோவிலுக்கு போனால் சாமி வரும் அவ்வளோதான். ஆனால் இது மாதிரி எதுவுமே எந்த ஒரு கட்டுப்பாடுகளுமே இல்லைங்கிற பட்சத்தில் நான் என் மேல் வரும் தெய்வத்தை அழைக்க தகுதியற்றவனா நான் மாறிடுவேன். நான் சாமி அழைக்கவே கூடாது, அழைச்சாலும் அந்த சாமி வராது. அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு வீடு நல்லா இருந்தா தாங்க அந்த வீட்டில் வந்து உட்கார்ற அந்த தெய்வ சக்தி வளப்படும். ஒரு அசுத்தமான இடத்துல அந்த சாமியை கூப்பிட்டு வந்து நாம உட்கார வச்சோம்னா அந்த சாமி உட்காருமா? அப்படியே அந்த சாமி வந்து உட்கார்ந்தாலும் அந்த சாமி பலவீனப்படாதா? அதுதான் நாம செய்யவே கூடாது. இல்லைங்க, இது எல்லாத்துலேயும் சரியா இருக்குங்க, நான் சரியா இருக்கேன், உண்மையா இருக்கேன், நீதியா இருக்கேன், கட்டுப்பாட்டோட இருக்கேன், நல்லா நான் இருக்கேன் அப்படின்னா தாராளமாக உங்கள் சாமியை நீங்கள் உங்கள் உடம்புல அழைக்கலாம், தாராளமாக அழைக்கலாம். அதை யாரும் தடுக்க முடியாது. சரி, அது மாதிரியான பெருமக்கள் எப்படி சாமி அழைக்க முடியும்? அதாவதுங்க, நம்ம ஒரு சாமி அழைக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல நாம் வைக்கிற கோரிக்கை நியாயமாக இருக்கணும். நான் எதுக்கு அழைக்கிறேன் அந்த சாமியை? என்னைய காக்க அழைக்கிறேனா, இல்லை என் வீட்டை காக்க அழைக்கிறேனா, இல்லை என்னை சார்ந்து இருக்கிற மக்களை காக்க அழைக்கிறேனா, இல்லை அந்த சாமியை காக்க, அந்த சாமியோட எல்லையை காக்க அழைக்கிறேனா? என்ன, எதுக்கு அந்த சாமியை அழைக்கிறேன்? என்னுடைய தனி லாபத்துக்கு நான் அழைக்கிறேனா,
அந்த சாமியை வச்சு 4 பேருக்கு நல்லதை சொல்லி சம்பாதிக்கணும், பொண்ணு பொருள் ஆசைக்காக நான் அழைக்கிறேனா, நான் எதுக்கு அழைக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு சாமி கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருது அப்படின்னா, நம்ம ஏன் கூப்பிடுறோங்கிறத பொறுத்து தான் அந்த சாமி ஓடி வர்றதும் வராம இருக்கிறதும். சரி, நீங்க எப்படி இருக்கீங்க? சரியா இருக்கீங்க. உங்ககிட்ட ஒரு நியாயமான கோரிக்கை இருக்கு. எது மாதிரி கோரிக்கை? எனக்கு விடை தெரியலப்பா. சாதாரண மனுஷன். சண்டையிட முடியல, வாக்குவாதம் பண்ண முடியல, தீய சக்திகளுக்கு எதிராக போராட முடியல. என்ன நிலை? என்ன நிலை? நான் என்ன செய்யணும்? நான் எப்படி இருக்கணும்? இதெல்லாம் எப்ப மாறும்? சாமியை சுமந்த கணம் முதல் எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. நிறைய தீய வினைகள் என்னை சாடுது. என்னுடைய மனம் கலங்கப்படுது. இது எல்லாத்துலயும் சுதாரிச்சு நான் இப்போ வரைக்கும் அணையா விளக்கா உனக்காக நான் வந்து நிக்கிறேன். சரி, இது எப்பெல்லாம் சரியாகும்? சரி, அதை விடு. என் மேல வர்ற சாமி உனக்கு இவ்வளவு இடையூறு வருதே, உன் மக்கள் ஒன்னா நிக்கலையே, உன் மக்களே உன் மேல நம்பிக்கை வைக்கலையே, உன் மக்களே உன்னைய வணங்க மறுக்கிறாங்களே, அப்போ உன் மக்களே உனக்கு எதிராக நிற்கிறாங்களே, நல்லவனு இருக்கான் கெட்டவனு இருக்கான், இதெல்லாம் எப்போ சரியாகும், எப்படி சரியாகும் அப்படின்னு நான் ஒரு கோரிக்கை, நீங்கள் ஒரு கோரிக்கையை வச்சு அந்த சாமியை எப்படி அழைக்கணும். இதெல்லாம் கோரிக்கை நியாயமான கோரிக்கை தானே. தனி மனித லாபத்துக்கு இல்லாமல் பொது நலனுக்காக உன்னைய சுமக்கிற இந்த வாகனம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, ஓ மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே நாம சாமி அந்த சாமியை அழைக்கிறோம். சரி, அப்போ அந்த சாமியை நான் அழைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, 4-5 விஷயம் இருக்கு. ஒன்னொன்னா நான் அறிஞ்ச என்னுடைய தனிப்பட்ட கருத்தை தான் நான் சொல்றேன். ஒருத்தவங்க பார்த்தது அழைச்சதை வச்சு நான் சொல்லலை. எல்லா மக்களும் என்ன பண்ணுவாங்க, நல்லா ஒரு சூடத்தை பொருத்தி வச்சு தெய்வத்தை பரிபூரணமா நினைச்சு அவங்க வைக்கிற கோரிக்கையை மனசுல வச்சு அழைப்பாங்க. சாமி மழை போல இறங்க, மழை போல இறங்க, பூ போல இறங்க, ஆக்ரோஷமா இறங்க, மகிழ்ச்சியோட இறங்க, இறங்கவே இறங்காது, இது மாதிரி இறங்க. சரி, நாம எப்படி அந்த சாமிய? ஒண்ணும் இல்லைங்க. நாளைக்கு சாமியை நீங்க அழைக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு இருந்தே நீங்க உங்களுடைய தேகத்தை மனசை ஒருநிலைப்படுத்த ஆரம்பிச்சிருங்க. சரிங்க, ஒருநிலைப்படுத்திட்டேன். சாமியை நான் அழைக்கணும், இன்னைக்கு நாளைக்கு நான் அழைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அந்த சாமிகிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா, முதல்ல அந்த சாமிகிட்ட மன்னிப்பு கேட்கணும். எப்படி மன்னிப்பு கேட்கணும்? நம்ம செய்யறதெல்லாம் சரின்னு நமக்கு தெரியும், ஆனா இந்த இயற்கைக்கு தெரியாது, தெய்வங்களுக்கு தெரியாது. அப்ப நாம செய்து வந்த செயல்கள்ல ஒரு சில செயல்கள் சரியான செயலா இருந்திருக்காது. அப்ப ஐயா, இது நாள் வரைக்கும் நான் செஞ்சு வந்த குறை நிறைகளை மன்னிச்சுக்க. அறிஞ்சு அறியாமலும் யாருக்கும் செய்யல, ஆனா தெரிஞ்சு எனக்கு தெரியாம நடந்திருந்தா நான் உன்கிட்ட பரிபூரணமா மன்னிப்பு கேட்கிறேன்னு சாஸ்தாங்கமா அந்த சாமிகிட்ட விழுந்து வணங்கி, அந்த சாமி விரும்புற அந்த திருநீரும், அந்த சாமி விரும்புற சந்தனமும், அந்த சாமி விரும்புற அந்த வேப்பங்குலையாக இருந்தாலும் அந்தந்த பெண் தெய்வங்களுக்கு, அந்தந்த ஆண் தெய்வங்களுக்கு அந்த சாமி விரும்புற வாசத்தை நீங்க அழைக்க போற எல்லையில உதயமாக்கி உருவாக்கி, அந்த சாமிக்கு ஒரு சூடத்தை பொருத்தி, ஒரு விளக்க பொருத்தி, ஒரு நெய் விளக்கோ அல்லது எண்ணெயில விளக்க போட்டு ஒரு சூடத்தை பொருத்தி அந்த சாமியை நீங்க மனசார நினைக்கணும். எப்படி நினைக்கணும்? ஐயா, மனுஷனுக்கு மீறின சக்தி நீயே. நீ இருக்கிற காலகட்டத்துல இவ்வளவு தவறுகள், இவ்வளவு இடையூறுகள்லாம் நடக்குது. அதனாலதான் இந்த ஒரு சில இடங்கள்ல நீதி செத்து போகுது, உண்மை செத்து போகுது. ஆனா நீ இருக்க, ஆனா பேச மறுக்கிற, நீதியை காக்க மறுக்கிற, உண்மையான மக்களை காக்க மறுக்கிற, காயப்படுத்துற. நீ இந்த கணம் வரணும் அப்பா, உன்னை நான் அழைக்கிறேன், நீ இந்த கணம் வரணும். நீ வந்த கணம் உனக்கு தெரியாது ஒண்ணும் இல்லை, உலக அளந்தவே நீயே. உன்னைய சுத்தி நடக்கிற எல்லாமே தெரியும். யாராரு எந்தெந்த திசையில எப்படி என்ன, நான் முதற்கொண்டு என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலை முதற்கொண்டு நான் வாழ்ற இந்த இயற்கை சூழியல் முதற்கொண்டு எல்லாம் அறிஞ்சவன் நீயப்பா. உன்னைய
பரிபூரணமா அழைக்கிறேன், மலை போல நீ இறங்கணும். நீ வந்த கணம், நீ எனக்கு பதில் சொல்றையோ இல்லையோ, நீ வந்த கணம், ஒரு தெய்வம் வந்த கணம், என்னெல்லாம் அதிசயங்கள் நடக்குமோ அதெல்லாம் இந்த எல்லையில நடக்கணும் ஐயா, வா இறங்குன்னு அந்த சாமிய விபூதியை பிடிச்சு அந்த சாமியை மனசார அழைக்கணும். 1 நிமிஷம் அழைக்கிறோம் வரல, 2 நிமிஷம் அழைக்கிறோம் வரல, 10 நிமிஷம் அழைக்கிறோம் வரல, விடாம அலைங்க, விடாம அலைங்க. அப்ப உங்க மனசுல வைக்கிற கோரிக்கை என்ன தெரியுமா? நீ இருக்கிறது உண்மையா இருந்தா நடக்க போற கெட்டதுகளை மாத்தி அமைச்சு நல்லதை நடக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? இவ்வளவு இடையூறுக்கு காரணம் என்ன? இது எப்ப சரியாகும்? மனுஷன் எப்ப மாறுவேன் அப்படின்னு, எனக்கு ஏன் இவ்வளவு இடையூறு நடக்குது? நான் செய்த பிழை என்ன? நான் இதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு அந்த சாமிகிட்ட நீங்க கேள்விகளை மனசார தொடுக்கணும். தொடுக்கிறது மட்டும் இல்லாம எதிராளியா நின்று இருக்கிறவங்க அந்த மக்களுக்கு நீங்க முன்னக்கூடியே சொல்லணும், சாமி மலை போல என் மேல இறங்குச்சு அப்படின்னா இந்தந்த கேள்விகளை நீ என்கிட்ட கேட்கணும், அந்த சாமி கிட்ட கேட்கணும். அதுக்கு அந்த சாமி பதில் சொல்லணும்னு பக்கத்துல இருக்கிற பெருமக்கள், தாயாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், சொந்தமாக இருக்கலாம், பந்தமாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்லி சாமி மலை போல இறங்கினா அவங்க என்ன பண்ணணும்? முதல்ல அந்த சாமியை வணங்கி, ஐயா வந்துட்டியா, உன்னைய வணங்குறேன், உன்னைய வணங்குறேன், அப்ப இருந்து இப்ப வரைக்கும் வணங்கி நிக்கிறேன். மனசுக்குள்ள ஒரு சில குழப்பங்கள் இருக்கு ஐயா, நீதான் வந்து தீர்வு கொடுக்கணும்னு அந்த அம்மா கேட்கணும். நான் என் மேல சாமி நிக்குதுன்னா எதிராளியா நிக்கிறவங்க கேட்கணும், எதுக்கப்பா அந்த பிரச்சனை, எதுக்கப்பா இந்த குழப்பம், எதுக்கப்பா இத்தனை விஷயங்கள், எதுக்கு இவ்வளவு சங்கடத்துல எங்க மனுஷனா இந்த நிலையில வைக்கிற காரணம் என்ன? உன்னை வணங்குறது தப்பா, இல்ல உனக்கு செய்ய மறுக்கிறமா, இல்ல உன் மேல வச்ச நம்பிக்கையை குறைக்கிறமா, எதுக்கு என்னன்னு அந்த அம்மா என்கிட்ட கேட்கும்போது உங்க மனசுக்குள்ள இருக்க கேள்வி எந்த கேள்வியா இருந்தாலும் அந்த சாமி உங்க மேல நின்று பரிபூரணமா உங்களுக்கு வாக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவு சாமி ஆடி வரும் மக்கள் உங்க மேல வந்த சாமியை நீங்க எப்படி அழைக்க முடியும் அப்படிங்கிறத பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.